வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு பிப்ரவரி மாத பலன்கள். இந்த பிப்ரவரி மாதத்துல கிரகங்களின் கோச்சார நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மாத தொடக்கத்துல பார்த்தீங்கன்னா குரு பகவான் மிதுன ராசியில வக்ரத்தன்மையோட இருக்கிறார். அடுத்து சிம்ம ராசியில கேது பகவான், மகர ராசியில சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த 4 கிரகங்களும் இருக்கு. அடுத்து கும்ப ராசியில ராகு பகவான், மீன ராசியில சனி பகவான் இயல்பு தன்மையோட இருக்கிறார். இதுதான் இந்த மாத தொடக்கத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் கோச்சார நிலவரங்கள். இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது 4ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி புதன் பகவான் மகர ராசியிலிருந்து அந்த கும்ப ராசிக்கு ராகுவோட சேர்க்கை பெறுகிறார். அடுத்து 6ஆம் தேதி சுக்கிரனாகப்பட்டவர் அந்த மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு புதன் ராகுவோட சேர்க்கை அடைகிறார். இந்த புதன், சுக்கிரன், ராகு இந்த 3 கிரகங்களும் 6ஆம் தேதியிலிருந்து சேர்ந்து செயல்பட ஆரம்பிக்க போகுது. அடுத்து 13ஆம் தேதி அப்படின்னு பார்க்கும்போது அந்த சூரியன் ஆகப்பட்டவர் அந்த கும்ப ராசியில பெயர்ச்சி ஆகிறார். இந்த கும்ப ராசியில ஏற்கனவே 3 கிரகங்கள் புதன், சுக்கிரன், ராகு இதோட சேர்ந்து அந்த சூரியனும் பயணிக்க போறார் அந்த 13ஆம் தேதியிலிருந்து. அடுத்து அந்த செவ்வாய் ஆகப்பட்டவர் இப்போ உச்ச செவ்வாயாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு 23ஆம் தேதி பெயர்ச்சி ஆகிறார். 23ஆம் தேதி பிப்ரவரி மாசம் பயிற்சி ஆகும் போது அந்த கும்ப ராசிக்கு பெயர்ச்சிறார். இதனால இந்த கும்ப ராசியில பாத்தீங்கன்னா 23ஆம் தேதியிலிருந்து இந்த பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதியிலிருந்து 5 கிரகங்களினுடைய சேர்க்கை அப்படின்றது கண்டிப்பாக இருக்க போது. இதனால ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் இருக்கக்கூடிய மாற்றங்களை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம். ஏன்னா நிழல் கிரகமான அந்த சர்ப்ப கிரகமான அந்த ராகுவோட சேர்ந்து இந்த 4 கிரகங்களும் பயணிக்கும் போது ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் இந்த 28 நாட்கள்ல இருக்க போகுது அப்படின்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. கடக ராசி என்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்க போகுது? மாதத்தின் தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சந்திரன் உங்களுடைய ராசியில தான் இருக்கிறார். இதனால இந்த மாதம் ரொம்பவும் சுறுசுறுப்பாகவும் நிறைய ஒரு வளர்ச்சிகளை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். கடன் தொந்தரவுகளிலிருந்து மீளக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இந்த பிப்ரவரி மாதம் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த ராசியில பார்த்தீங்கன்னா புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த மாதிரியான 3 நட்சத்திரங்களும் இருக்கக்கூடிய இந்த ராசி அன்பர்கள் இந்த பிப்ரவரி மாதம் உங்களுடைய அந்த தொழில் ரீதியான சில முன்னேற்றங்களை அடையக்கூடிய ஒரு நேரம். இந்த கடகராசி என்பர்கள் எப்போதுமே பேச்சு திறமை அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். ஆனா எடுத்த உடனே சில விஷயங்களெல்லாம் யார்கிட்டையும் பகிர மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கக்கூடியவர்கள் நம்ம கடகராசி என்பர்கள். இந்த கடகராசி என்பர்கள் அந்த சென்சிட்டிவான சில விஷயங்களை தன்னை சார்ந்து இருக்கிறவங்க ரொம்ப நம்பிக்கை தன்மையோட இருக்கிறாங்க அப்படின்னா தான் அந்த இடத்துல பகிரக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. அவர்கள் மீது நம்பிக்கை வரல அப்படின்ற பட்சத்துல அவர்கள் யாராக இருந்தாலும், கட்டின கணவராக இருந்தாலும், கட்டின மனைவியாக இருந்தாலும், பெற்றெடுத்த பெற்றோர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் மீது நம்பிக்கை தன்மை இல்லை அப்படின்னா ஒரு விஷயம் கூட இவர்கள் ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு மனதுக்குள்ளேயே சில விஷயங்களை போட்டு இவர்கள்கிட்ட நம்ம ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரியாக இருப்பாங்க. இவர்களுக்கு ஒரு நம்பிக்கைத்தன்மை வந்துருச்சு அவங்க மேல அப்படின்னா எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுவாங்க. இதுதான் அதுதான் அப்படின்னு இல்லாம ஒவ்வொரு நிமிடமும் நீங்க என்ன செய்றீங்க, என்ன பண்றீங்க, எப்படி என்ன சாப்பிட்டீங்க, எப்போ தூங்குவீங்க இப்படின்ற மாதிரியாக ஒவ்வொரு நிமிடமும் இருக்கக்கூடிய ஒரு செயல்களை இடைவிடாமல் ஒப்பிக்கக்கூடிய ஒரு நபர்களாகவும் இருப்பாங்க. அந்த அளவுக்கு போனா அந்த எண்டு, இருந்தா இந்த எண்டு அப்படின்ற அளவுக்கு அந்த சென்சிட்டிவான சில விஷயங்களை நோக்கி பயணிக்கக்கூடியவர்கள் நம்ம கடகராசி என்பர்கள். இவர்களுக்கு இவர்களினுடைய 2ஆம் இடத்துல கேது பகவான் ரொம்ப வருஷமா சஞ்சரிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. கேது பகவான் போவாரா போக மாட்டாரா மேடம் அப்படின்ற மாதிரியான சில கேள்விகளும் இருக்கும் நிறைய நபர்களுக்கு. ஏன்னா 2ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா முதல்ல கையில காசு தங்க மாட்டேங்குது. தனஸ்தானத்துல இருக்கக்கூடிய கேது பகவானால
எவ்வளவோ காசு வந்தாலும் அந்த காசு கையில் நிற்க மாட்டேங்குது, தண்ணியாக செலவாகுது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த விரயங்கள் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் நிறைய கடகராசி என்பர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆன்மீக ரீதியாக சில செலவுகளை செய்யறதுக்கு உண்டான ஒரு நேரம். பெரிய பெரிய தொழில்கள்லாம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆன்மீகத்திற்கு நிறைய ஒரு பங்கு கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். கோயிலினுடைய வளர்ச்சிக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கோயிலினுடைய ஒரு சின்ன சின்ன செலவுகளுக்கு இவர்களால் இயன்ற ஒரு உதவிகளை செய்யக்கூடிய ஒரு தருணம். ஆக மொத்தத்தில் எப்படியோ கையில் காசு தங்காமல் வெளியில் போய்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவான சில விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் உற்சாகமாக ஆரம்பிக்கிறீங்க, ஆனால் கிரகங்கள் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல ஒரு 5 கிரகங்களினுடைய சேர்க்கை, சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், ராகு, இந்த மாதிரியான 5 கிரகங்கள் என்ன மேடம் பண்ண போகுது? ஒன்றும் பண்ணாது, நீங்கள் ஒன்றுமே கவலைப்பட வேண்டாம். ஏன்னா நீங்கள் உற்சாகமாக இருக்க போறீங்க. அந்த கிரகங்களினுடைய தாக்கங்கள் மிகவும் குறைவாக தான் இருக்க போகுது. ஏன்னா 8ஆம் இடத்துல ஏற்கனவே ராகு பகவான் சஞ்சாரம் செய்துட்டு இருக்கிறார். அவருடைய கண்ட்ரோலில் தான் இந்த 4 கிரகங்களும் இருக்க போகுது. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போதுமே இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள், அடுத்து பார்த்தீங்கன்னா சொத்து சம்பந்தப்பட்ட சில வழக்குகள் எல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு தருணம், தேவையில்லாத ஒரு அங்காளி பங்காளி சண்டைகள் உருவாவதற்குண்டான ஒரு நேரம். அடுத்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வியாதிகளுக்காக பயந்து நீங்கள் உடனே மருத்துவமனை செல்லக்கூடிய ஒரு தருணம். ஒரு சின்ன ஃபீவர் வந்துருச்சு, ஒரு சின்ன தலை சுற்றல் வந்துருச்சு அப்படின்னா அதெல்லாம் ஆர்டினரியாக தான் இருக்கும். ஆனால் உங்களுடைய மனம் பார்த்தீங்கன்னா ஒரு பதட்டத்தோடு இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த பிப்ரவரி மாதம் இருக்க போகுது. எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு பிரச்சனை வந்துருமோ, இதை விட நம்மளால பிரச்சனையை தாங்கவே முடியாது, நம்ம எதுவாக இருந்தாலும் உடனே ட்ரீட்மெண்ட் எடுத்துடணும் அப்படின்ற மாதிரியாக அந்த பிரச்சனைகளுக்கு வழிவகுக்காமல் நீங்கள் செல்ல போறீங்க அப்படின்னு உங்களுடைய மன ரீதியாக நீங்கள் சில முடிவுகளை எடுத்து அதை கண்டு நீங்கள் விலகி ஓடக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த பிப்ரவரி மாதம் இருக்க போகுது. 9ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். அதனால வேலை ரீதியான எந்த பிரச்சனைகளும் கிடையாது. அதே சமயத்தில் தந்தையினுடைய தொழிலில் சின்ன சின்ன மாற்றங்கள், நீங்கள் பரம்பரை தொழில் ஏதாவது செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு ரெனோவேஷனோ சின்னதாக ஏதாவது ஒரு மாற்றங்களோ செய்யக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. பழைய வீடுகளை புதுப்பிக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்கும். பழைய வீடுகளை நீங்கள் செலவு பண்ணி ஒரு லோன் போட்டு அதை ரெனோவேட் பண்ணி இப்போ ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் மாத்திரம் இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணம். இந்த மாதிரியாக பழைய வீடுகளை ரெனோவேட் பண்ணி செய்யக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த கடகராசி என்பர்கள் பெண்களாக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் ரொம்ப உங்களுக்கு மன உளைச்சல்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம். அதுவும் யாரால ஏற்பட போகுது? உங்களுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள், உங்களுடைய கணவன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகள், இவர்கள் மூலமாக சில பெண்களுக்கு, கடகராசி பெண்களுக்கு தேவையில்லாத மன வருத்தங்களும் தேவையில்லாத மனக்குழப்பங்களும் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அதே மாதிரி மெனோபா சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த பிப்ரவரி மாதம். பார்த்தீங்கன்னா கடகராசி பெண்களுக்கு உங்களுடைய கர்ப்பப்பை சார்ந்த சில பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அதனால நெசசரி ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்றாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகப்படி ஏதாவது ஒரு தேவைகள் இருக்கு, உங்களுக்கு சில கடன், அதாவது கடன் கொடுத்தது பணம் இன்னும் வரல, இல்லை நான் கடன் வாங்கக்கூடிய ஒரு சில சிச்சுவேஷனில் இருக்கிறேன், என்னுடைய சொத்துக்களை விற்கணும், அது 6 மாத காலமாக நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன், என்னால் முடிய மாட்டேங்குது, இப்படியான ஒரு சுய கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகளுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியணும். என்னுடைய ஜாதகம் எப்படி இருக்குது, என்னுடைய லைஃப் எப்படி இருக்குது, நான் என்ன மாதிரியான சில தெய்வங்களை வழிபாடு செய்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரியான கேள்வி கேட்கணும், உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.